ஜிஎஸ்டி வரி விதிப்பால் உற்பத்தி உயர்ந்து விலைவாசி கட்டுக்குள் இருக்கும் என்றும் மாநில அரசுக்கான வரி வருவாய் குறையாமல் இருப்பதில் கவனமாக இருப்பதாகவும் நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் மின்னணு சாதனங்களுக்கான ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், ஜிஎஸ்டி வரி விதிப்பால் சோப்பு, பவுடர் உள்ளிட்ட மதிப்பு கூட்டிய பொருட்களுக்கு 28 விழுக்காடு வரி விதிக்கப்பட உள்ளது என்றார். 100 ரூபாய்க்கு குறைவான சினிமா டிக்கெட்டிற்கு 18 விழுக்காடாகவும், அதற்கு மேல் உள்ள டிக்கெட்டிற்கு 28 விழுக்காடாகவும் வரி இருக்கும் என்றும், பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் மது விற்பனையில் கிடைக்கக்கூடிய வரி வருவாய் மாநில அரசுக்கு குறையக்கூடாது என்பதில் கவனமாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே வரி என்ற அந்த திருத்தம் கொண்டு வரும்போது, ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது நம்முடைய வரி வருவாய் குறையக்கூடாது எந்த விதத்திலும். அதிலே பிரதானமாக இருப்பது நம்முடைய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வரி, அதே போன்று மதுபான லிக்வர் அந்த வரி. இந்த இரண்டுமே மாநிலத்துடைய அந்த நிதி வருவாயில் இருக்கும்போது தான் நாம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பல்வேறு வசதிகள் செய்வதற்கு அந்த நிதி ஒரு வாய்ப்பாக அமையும். உணவகங்களுக்கான வரி குறைப்பு தொடர்பாக தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக கூறிய அமைச்சர் ஜெயக்குமார், உணவுப் பொருட்களுக்கு முடிந்த அளவிற்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பிராண்ட் அரிசி, உளுந்து உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்கு 5 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதை திரும்பப் பெற வலியுறுத்தி வருவதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார்.